இந்திய விமானப்படை பயிற்சி ஹெலிகாப்டரில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் காஞ்சிபுரம் மாவட்டம் பொற்பந்தல் கிராமத்தில் உள்ள விவசாய நிலத்தில் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது. இந்திய விமானப்படை பயிற்சி ஹெலிகாப்டரில் பயிற்சியாளர்கள் கேப்டன் சஞ்சீவ் மற்றும் நீரஜ் ஆகியோர் பயிற்சியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஹெலிகாப்டரில் சிறிது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ராணுவ பயிற்சி ஹெலிகாப்டர் பொற்பந்தல் கிராமத்தில் உள்ள விவசாய நிலத்தில் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது. இதனையடுத்து ஹெலிகாப்டரை பழுது பார்க்க மெக்கானிக்கல் வரவழைக்க ஹெலிகாப்டர் பழுது பார்க்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த சிமெண்ட் லாரி அரசு பள்ளிக்குள் புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நரிக்குடி அருகே உள்ள மறையூரில் செயல்பட்டு வரும் அரசு தொடக்கப் பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் விருதுநகரில் இருந்து தேவிப்பட்டினம் நோக்கி சென்று கொண்டிருந்த சிமெண்ட் லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து காம்பவுண்ட் சுவரை இடித்துக் கொண்டு அரசு பள்ளிக்குள் புகுந்தது. இதில் லாரி ஓட்டுநருக்கு கால் முறிவு ஏற்பட்டது. விபத்து அதிகாலை நேரத்தில் நடந்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் வலையப்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் உள்ள நீரோடைகள் மற்றும் நீர்நிலைகளை தூர்வாரக் கோரி அப்பகுதி விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். வலையப்பட்டி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளான புதுப்பட்டி, அரூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள நீர்நிலைகள் மற்றும் நீரோடைகள் பல ஆண்டுகளாக தூர்வாராமல் உள்ளதால் நீர்நிலைகள் இருந்த இடம் தெரியாமல் மறைக்கப்பட்டுள்ளது. எனவே இப்பகுதியில் உள்ள நீரோடைகள், நீர்நிலைகள் அனைத்தையும் நில அளவையர் வைத்து அளந்து அளவுகள் நட வேண்டும் எனவும், விடியா திமுக அரசு அனைத்து நீரோடைகளையும் தூர்வார வேண்டும் எனவும் அப்பகுதி விவசாயிகள் நாமக்கல் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் இளம்பெண் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோவில்பட்டி தெற்கு திட்டங்குளம் பகுதியைச் சேர்ந்த காயத்ரி திடீரென தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்நிலையில் குழந்தை இல்லாததை சுட்டிக்காட்டி கணவர் ராகுலும் அவரின் வீட்டாரும் காயத்ரிக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியதாகவும், காயத்ரியின் மரணத்தில் ராகுலின் குடும்பத்தினருக்கும் சம்பந்தம் இருப்பதால் அவர்கள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என கூறி காயத்ரியின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.